திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் வாழுகிற இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக இன்றியமையாத ஒரு காரியமாக காணப்படுவது நாம் குடிக்கிற தண்ணீரும் உண்ணுகிற உணவும் அதே போல சுவாசிக்கிற காற்றும். இது மிக மிக அடிப்படையாக காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த அடிப்படை தேவையே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் குடிக்கிற தண்ணீர் மிக பெரிய அளவிலே நச்சு கலந்ததாக காணப்படுகிறதாக பலவிதமான செய்திகளிலே தொடர்ந்து கேள்விப்படுகிறோம். அடிப்படை தேவை அல்லது ஒவ்வொரு நாளும் நமக்கு இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிற நீரானது தற்போது ஒரு அசுத்தம் நிறைந்ததாக அல்லது தொற்றுக்கள் நிறைந்ததாக அல்லது சுத்திகரிக்கப்பட முடியாததாக இப்படி பலவிதமான காரியங்களினாலே பாதிக்கப்படுகிறதாக காணப்படுகிறது. இன்றைக்கு பொல்யூஷன் என்பது நாம் சுவாசிக்கிற காற்றிலே, குடிக்கிற தண்ணீரிலே, உணவிலே என்று சொல்லி எல்லாவற்றிலேயும் வந்துவிட்டது. கடந்த நாட்களிலே இந்தூரிலே அசுத்தமான தண்ணீரை அருந்தினது நிமித்தமாக பலர் உயிரிழந்து போனார்கள். ஆகவே இந்த சம்பவத்திற்கு பிறகு நாடு முழுவதும் தண்ணீர் சுத்திகரிக்கப்படுவது அல்லது குடிதண்ணீர் என்பது மிக மிக ஒரு சுத்தமான ஒன்றாக மனிதனுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக இதை குறித்த விழிப்புணர்வை ஊட்டக்கூடிய காரியங்கள், முயற்சிகள் நாடு முழுவதும் எடுக்கப்பட்டு வந்தது. தற்போது தலைநகர் டெல்லியிலே அங்கு சிஏஜி நம்முடைய மத்திய அரசின் தலைமை தணிக்கையாளர் அவர் கொடுத்த அந்த அறிக்கையின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது டெல்லியிலே மக்கள் பருகுகிற நீரானது மிகவும் மோசமானதாக, அதுவும் நிலத்தடி நீரானது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அபாய சூழலில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தலைநகர் டெல்லியிலே சுத்திகரிக்கப்பட்ட நீர் என்று சொல்லி வருகிற நீரானது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நீராகவே பார்க்கப்படுகிறது. தலைநகர் டெல்லி முழுவதும் சுமார் 16,234 மாதிரிகள் தண்ணீரிலே எடுக்கப்பட்டு அது சோதனை செய்யப்பட்ட பொழுது அதிலே 8,933 தரமற்றவையாக கருதப்பட்டு, அதாவது 55% அதிகமான நிலத்தடி நீரானது பருகுவதற்கு அபாயகரமானதாக இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கே உள்ள ஜல் போர்டு மூலமாக பகிர்ந்து கொடுக்கப்படும் தண்ணீரானது போதுமான அளவிலே சரியாக சுத்திகரிக்கப்படாமல் இருப்பதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜல் போர்டு ஆய்வகங்களிலே போதுமான உபகரணங்களோ அல்லது ஊழியர்களோ இல்லாத சூழ்நிலையே இதுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இது நிமித்தமாக நிலத்தடி நீரானது, அதாவது ஆழ்துளை கிணறு மற்றும் நிலத்தடியில் இருந்து கிணறுகளில் இருந்து எடுக்கப்படுகின்ற நீரானது சரியாக சுத்திகரிக்கப்படாமல் மக்களுக்கு அதிகமாக வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதை குறித்த சின்ன செய்தி தொகுப்பை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சிஏஜி அறிக்கையின்படி டெல்லி முழுவதும் மொத்தம் எடுக்கப்பட்ட 16,234 நிலத்தடி நீர் மாதிரிகளில் 55% மாதிரிகள், அதாவது 8,933 தரம் குறைந்தவை என தெரிய வந்துள்ளது. இவை குடிப்பதற்கு முற்றிலும் தகுதியற்றவை. டெல்லிக்கு தேவையான குடிநீரில் ஏற்கனவே 25% பற்றாக்குறை நிலவுகிறது. டெல்லி ஜல் போர்டு ஆய்வகங்களில் போதுமான ஊழியர்களும் நவீன உபகரணங்களும் இல்லை. இதனால் குடிநீர் தரம் சரியாக பரிசோதிக்கப்படுவது இல்லை. தடை செய்யப்பட்ட புற்றுநோயை உண்டாக்கும் பாலி எலக்ட்ரோலைட்டுகளை தனியார் நீர் சுத்திகரிப்பு மற்றும் மறுசுழற்சி நிலையங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. அசுத்தமான இந்த நீரை பருகுவதால் டெல்லி மக்களுக்கு கடுமையான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என
CAG எச்சரித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் ஆழ்துளை கிணறுகள் மற்றும் கிணறுகளில் இருந்து நாளொன்றுக்கு 80 முதல் 90 மில்லியன் கேலன் தண்ணீர் எவ்வித சுத்திகரிப்புமின்றி நேரடியாக மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு உள்ளது. அப்படியானால் எவ்வளோ ஒரு ஆபத்தான சூழலில் டெல்லி மக்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீரை குறித்ததான ஒரு விழிப்புணர்வை மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுத்து இது சீர் செய்யப்பட மக்களுடைய அடிப்படை தேவையான தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டதாக சுத்தமானதாக மக்களுக்கு கொடுக்கப்படுவதில் உறுதி செய்யப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தலைநகர் டெல்லியிலே ஆண்டவரே 55% அதிகமான ஆழ்துணை கிணறுகள் மற்றும் நிலத்தடி நீர் என்று பெறப்படுகிற நீரானது ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் சுத்தமற்றதாக தரமற்றதாக மக்களுக்கு புற்றுநோய் போன்ற நோய்களை உண்டாகக்கூடிய அபாய சூழலில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் இந்த CAG அறிக்கையை உங்கள் பாதப்படியில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலை தலைநகர் டெல்லியிலே மாற்றப்பட அரசாங்கம் இதற்கு முழு முயற்சி எடுத்து வரும் நாட்களிலே சுத்திகரிக்கப்பட்ட நீர் எல்லா பகுதிகளுக்கும் கொடுத்து மக்கள் பயனடைய நல்ல சுகாதாரமான வாழ்க்கை வாழ மக்களுக்கு கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் கொடுத்த இயற்கை வளமாகிய இந்த தண்ணீர், காற்று ஆண்டவரே மற்றும் உணவை நாங்கள் ஆண்டவரே தகப்பனே சீர்குலைத்து போட்டதை எங்களுக்கு மன்னித்தருளுங்க. மனித குலம் இன்றைக்கு நீங்கள் தந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே கேள்விக்குறியாக அபாயகரமாக மாற்றி இருப்பதற்காக நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை மனம் இறங்கி தலைநகர் டெல்லியில் நிலவி வருகிற இந்த அசாதாரண சூழ்நிலை மாற மக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்க கிருபை தந்து வழி நடத்துங்க. எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சூழ்நிலை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.